பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே வந்து ஹெல்த்தியாக இருக்கோங்க. இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணதாங்க. அக்கா பாப்பா பர்த்டேக்கு திருப்பூர் கேஎம்ஆர் ஹோட்டல் வந்து லஞ்சுக்கு போயிருந்தோங்க. அப்போ வந்து ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வேலன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் டிமார்ட்டில் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அனுப்பர் வளையத்தில் வந்து ஒன்று இருக்குது. இப்போ வந்து இங்கே புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிருந்தோம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, பட் வந்து கிளாஸ் தாங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வாங்கிட்டோங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சுங்க. மெயினாக வந்து எனக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் வந்து நான் வாங்கலை, பட் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த ஹேண்டில் ஆகட்டும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாடல் ஆகட்டும், எல்லாமே எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். பார்ப்போங்க, அடுத்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. நம்மளுக்கு பெருசாக வேணுனாலும் பெருசாக இருக்குது, கிளாஸில் வேணுனாலும் கிளாஸில் எல்லாமே அழகாக இருந்தது. நான் பார்த்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க. அதே மாதிரி டாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. பால்ஸ் எல்லாம் வந்து அழகாக இருந்ததுங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, கண்ணாடி மாதிரி நல்லா தகன்னு மின்னுச்சு. அதே மாதிரி அசசரிஸ் பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு ஏதாவது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், பட் எங்களுக்கு எதுவும் செட் ஆகலைங்க. அதனால் எதுவும் வாங்கலை. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ட்ரையர் கிளாத்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க இல்லைங்க, இந்த ஸ்டாண்ட் வந்து அங்கே இருந்துச்சு. அப்புறம் அக்கா வந்து ஒரு ஸ்டூல் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூல் வந்து ஒன்று எடுத்திருந்தா. அப்புறம் அம்மாவுக்கு வந்து அம்மா வீட்டில் வந்து மேட் வந்து ஒன்று கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேட் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். இந்த மேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா லப்பர் மாதிரிங்க. ஸோ அதனால் வந்து ஒரு க்ரிப்பு நல்லா வந்து பிடிச்சிக்குது, வலிக்கையெல்லாம் விடுறது இல்லைங்க. அப்போ நார்மல் மேட்டாக இருந்தால் நம்ம காலை வச்சோன்னே சருன்னு வலுக்கும். பட் இது வந்து க்ரிப் கிடைக்கிறனாட்டியும் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, மேட் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து ரோசஸ் எல்லாம், ஆர்டிஃபிஷியல் ரோசஸ்லாம் வந்து அழகாக இருந்துச்சுங்க. ஸோ அக்கா வந்து வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் வாங்கலைங்க. இதுவும் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது. 120 அந்த சம்திங் அந்த ரேஞ்ச் தான் வந்துருந்தது. பட் அழகாக இருந்துச்சு பார்க்கவே, எல்லா ஃப்ளார்ஸையும் பார்க்க. செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் தாங்க. 2 ஃப்ளோர் தான் இருக்குது. கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி க்ளாசரி ஐட்டம் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு, செப்பல்ஸு, அப்புறம் மெத்த விரிப்பு அதெல்லாம் வந்து அதிகமாக இருந்ததுங்க. செப்பல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டுக்கு எல்லாமே நல்லா இருந்ததுங்க. 99, 149, 169 அந்த ரேஞ்ச் தாங்க. ஷூ எல்லாமே வந்து 249க்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இதே நம்ம வெளியில் வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வருங்க. இந்த பிக்கி பேங்க்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் வித் பூட்டோட வந்து நல்லாவே இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு கீழே வந்து பில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஒரு 6 ஐட்டம் தாங்க வாங்கியிருந்தோம். பில் போட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் வந்து 2 ஐட்டம் தாங்க வாங்கியிருந்தேன். நம்ம மளிகை ஜாமானமெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணது போக வந்து இருக்கிறத வந்து நான் வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுட்டு இருந்தேங்க. அதுக்காக வந்து கரெக்டாக டிமார்ட்டில் பார்த்தேன், இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து வாங்கிட்டேங்க. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 299ங்க. ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா வீல் இருக்குது. நம்ம நகர்த்துனா அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகி வந்துக்கும். இப்போ தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நல்லா சருன்னு விளையாடிட்டு இருந்தான். இதுக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா அதுக்கும் இது நல்லா யூஸாக இருந்தது. மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க, வீல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிறதுக்கு கிளிப்ஸு, ஹேர் பேண்டெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சு பார்க்கும்போது நீட் அண்ட் லுக்காக வந்து நல்லா இருந்ததுங்க. அந்த பிக்சரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 199 தான் வந்தது. ரேட்டுக்கு தகுந்த ஒர்த்து தாங்க இது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த ஒர்த்தாக தான் இருந்தது. அப்படியே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சோம்னா அழகாக இருந்ததுங்க. இதே மாதிரி கிச்சனில் கொண்டு போய் நம்ம எங்கே அந்த அட்டை பாக்ஸ் முதல்ல வச்சுருந்தனோ அங்கேயே வந்து இதையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.